ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, சரவணன் வந்துட்டு பழனி மாமாட்ட கேட்குறாரு, மாமா உனக்கும் அத்தைக்கு ஏதாவது பிரச்சனையா, நைட்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்றாரு. என்னடா சொல்கிறேன்னு போது நம்ம சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் நைட்டு நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன், அப்போ மாமா ரூமில் இருந்து ஒரே சத்தமாக இருந்துச்சு, அத்தை ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன பேசினாங்கலாம் நான் கவனிக்கல, ஆனால் ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது, நீ சந்தோஷமாக இருக்கியா, ஏதாவது சண்டையா அப்படின் போது, டே யாரா இவன், கல்யாணம் ஒரு வாரத்துக்குள்ளே யாராவது சண்டை போடுவாங்களாடா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம், நாங்கள் எங்கே படித்தோம் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவன் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, நான் சொல்லிட்டு இருந்தேன், அவள் கேட்க நான் பேச அவள் கேட்கன்னு ஒரே கூத்தாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படி ஜாலியாக இருந்தோம்ன்ற மாதிரி சமாளிச்சிட்டாரு. அப்போ மறுபடியும் சரவணன் கேட்குறாரு, மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே போது, எதுவுமே இல்லைடா நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்றாரு. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம சரவணன் வந்து செந்தில் கிட்ட கேட்குறாரு, டே நீயும் மீனாவும் சண்டை போட்டிருக்கேன் அப்படின் போது, சின்ன சின்னதாக சண்டை போடுவோம், உடனே நாங்கள் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் சரவணன் செந்தில் கேட்குறாரு சரவணன் கிட்டே, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்களா அப்படின்போது, தங்கமயிலும் நானும் கோபப்பட்டுக்கிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி இவரோட கல்யாண வாழ்க்கையை சொல்லவும் அவரோட காதல் வாழ்க்கையை சொல்லவும் இங்கே நம்மளோட பழனியோட சோக வாழ்க்கையை நினச்சிக்கிட்டே நடக்கிறார். ஐயோ நம்ம மட்டும் இப்படி மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி அவர் பட் சொல்லலை, ஆனாலும் உள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயில் தான். ஸோ தங்கமயிலை பார்த்தா பாவமாக இருக்குது, அவங்க அம்மா அப்பா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இவங்க டெய்லியும் ரோடாக போய் திரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோவிலில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த கோவிலில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க, யார்மா நீங்கள், எதுக்குமா இங்கேருந்து உட்காந்துருக்கீங்கன்னு போது, இல்லை நான் சாமி கும்பிட வந்தேன், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஓ வெளியூராக தான் உங்களுக்கு தெரில போல இருக்குது, இந்த கோவில் இப்போ 11 மணிக்கு நட சாத்தணும்னா இந்த சாயங்காலம் தான் திறப்போம், நீங்கள் அதனால் சாயங்காலம் வரைக்கும் இங்கேயா இருக்க போகிறீங்க அப்படின் போது, இல்லை நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவில் தான் ஒரு அடைக்கலமான ஒரு இடமா இருந்தது, அதுவும் இல்லை அப்படின்போது வெளியே வந்து நின்றுட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாட்ட, இவளங்க அம்மாவால் தானே இப்படியெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு, எல்லாம் அவங்களால தான் அப்படின்ட்டு, அம்மா அப்படின்ற எல்லாம் உன்னாலதாம்மா, நீ சும்மா இல்லாமல் நான் எம்ஏ படிச்சிருக்கேன் எம்ஃபில் படிச்சிருக்கேன், நீ பாட்டு கலர் கலர் ரீல் வாங்கி விட்டுட்ட, இப்போ என்ன வேலைக்கு போன்னு எங்கள் வீட்டில் சொல், 2வது நாளாக இப்படி வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கேன், எங்கே போகிறதுன்னு தெரியாது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்படி ரோட்டில் உட்காந்துட்டு இருக்க, எல்லாம் உன்னால தான் அப்படின் போது, எதுக்கோ தங்கமயில நீ போய் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்க, நீ வீட்டுக்கு வர வேண்டியது கடல் மாதிரி வீடு அன்னது அப்படின்னதுக்கப்புறம், இல்லை ஒரு குளம் மாதிரியாவது ஒரு சின்ன வீடு இருக்குல்ல நம்மளுக்கு, அந்த வீட்டில் வந்து உட்காந்துக்க வேண்டியதான், நீ எதுக்கு ரோடாக போய் உட்காந்துட்டு இருக்க அப்படின் போது, ஐயோ என்னால் முடியலமா, எனக்கு ரொம்ப சித்திரவதையாக இருக்குன்னு போது, இங்கே வா நீ முதல்ல வீட்டுக்கு வா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம மீனா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே அவங்கள தான் காட்டுறாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு மீனா சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, அவரும் வாங்குறாரு. ஸோ இவ்வளோ நாள் பேசவே இல்லை, எட்டி கூட பார்க்காம மீனாவை இருந்தவர் அப்படியே லைட்டாக இப்போதான் என்ன வேலைக்கு போகலையா இன்னைக்கு அப்படின்றாரு. இல்லைப்பா நான் 1 வாரம் லீவ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு வேலை எப்படி இருக்குது, நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனியே அந்த வீடு உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு போது, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அந்த சின்னோண்டு ஒரு கடையை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் அதில் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின் போது, கடை சின்னதாக இருக்கலாம் ஆனால் வீடு ஃபுல்லாக ஆட்கள் இருக்காங்க, அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவர் இருந்துட்டு, ஆமாம் உன் புருஷன் சரி பேங்க் இது கவர்மெண்ட் வேலைக்கு போவேன் அப்படின்னு குதின்னு குதிச்சாரே, எக்ஸாம் எழுதினார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு மீனா அப்பா. ஸோ எழுதினாருப்பா கிடைக்கல அப்படின் போது, ஆமாம் ஒரு தடவை எழுதினாலாம் கிடைக்காது, மறுபடியும் ட்ரை பண்ணணும், அந்த ஐடியா அவருக்கு இருக்கா அப்படின்றாரு. ஸோ நம்மளோட மீனோட அப்பாவுக்கு என்ன அப்படின்னா, எப்படியாவது ஒன்றும் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா இனி வேறு ஆப்ஷன் இல்லை, பட் அவனும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு சேர்ந்து அவனும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ மீனோட அம்மா சொல்கிறாங்க, எங்கள் மீனாவோட வீட்டிலேருந்து தான் நமக்கு சாப்பாடு வருது, 2-3 நாளாக நமக்கு சாப்பாடு பழம் ஜூஸ்ன்னு என்னென்னமோ அவங்க தான் அனுப்பி நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த நேரம் செந்திலும் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வராரு. வந்துட்டு அவங்க கிட்ட சொல்கிறார், சாப்பாடு இருக்குது எடுத்துக்கோங்க, மருந்து மாத்திரைலாம் வாங்கணும், இப்போ டாக்டர் வந்துடுவார் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவார், நான் மருந்து மாத்திரைலாம் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மறுபடியும் கிளம்பிட்டார். அப்போ இவங்க அம்மா வேறு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்க தான் நம்மளை வீட்டில் இருக்க அவங்க வீட்டில் இருக்க ஆட்கள் தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றாங்க. அண்டு மீனோட அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளையும் மீனாவும் இல்லைனா நம்ம என்ன ஆயிருப்போனோ தெரியல, ஏன்னா ஃபோன் பண்ணி சொன்ன அடுத்த செகண்ட்லேருந்து இவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க, மாப்பிள்ளையெல்லாம் தூங்கவே இல்லை, 2-3 நாளாக இங்கேயே தான் ஹாஸ்பிட்டலே தான் இருக்காங்க, சரியாக தூங்க கூட இல்லை, அவங்க இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரும் அப்படியே அதை கன்வின்ஸ் ஆகிறார், கேட்டுட்ருக்காரு. ஸோ மீனாவும் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு, அந்த டிஸ்சார்ஜ் பண்ணுற ஒர்க் இருக்குல்ல நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கே போய் பார்க்க போயிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயில் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ தங்கமயில நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது, டெய்லியும் போய் ரோட்டில் உட்காந்துட்டு அவங்க படுற பாடு,
யாரையாவது பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு பயமாக இருக்குது, ஐயோ தெரிஞ்சவங்களா மாட்டிக்குவோமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை அம்மாட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு நரக வேதனையாக இருக்குமா, ஒவ்வொரு நாளும் பொய் சொல்கிறதும் அந்த பொய்யை சமாளிக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்குது. நீ பாட்டுக்கு நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன்ற அந்த வீட்டுக்கு போனால் அப்படின்னா வேலைக்கு போன்றாங்க. என் புருஷனும் என்னை 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பைக்கில் வச்சு என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே வேலைக்கு கொண்டு போய் விடுறாரு. வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்கிற எல்லா பொய்யும் என்னை நம்பி கேட்குறாங்க. என்னால் இதை கஷ்டத்தை தாங்கவே முடியல, பொய் சொல்லவும் அதை சமாளிக்கவும் என்னால் முடியலம்மா, நான் பேசாமல் பொட்டி படிக்கலாம் கிளம்பிட்டு இங்கே தூக்கிட்டு வந்துட்டுமா அப்படின் போது அவங்க அம்மா, ஒய்யோ அப்படி மட்டும் பண்ணிடாதடி, நீ அப்படி பண்ணனா சுடர் வாழ்க்கை கெட்டு போயிருண்டி, இரு நம்ம சமாளிக்கலாம், நம்ம எதாவது செஞ்சு நான் அம்மா உன்னை பார்த்துக்கிறேன், நீ டெய்லி இங்கே வந்துரு, நீ எதுக்கு எங்கேயோ போயிருக்க அப்படின் போது, டெய்லி இங்கே வந்தால் நல்லா இருக்குமாம்மா, அதனால் என்னம்மா உன்னை யார் கேட்க போகிறா அப்படின்ட்டு அவரோட அப்பா அவங்க தங்கமேலோட அப்பா சொல்கிறாரு. நான் இன்னொரு பிஸ்னஸ் பண்ண போகிறேம்மா, நான் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணி நமக்கு கொட்டுன்னு பணம் கொட்டும்போது அவங்க அம்மா, விட்டால் உன்னை வாயிலே குத்திடுவேண்டா, இப்படி தான் சொல்லி சொல்லி இருந்த காசெல்லாம் அழிச்சிட்ட அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஸோ நம்மளோட தங்கமயில், நீங்கள் பாட்டுக்கு இங்கே எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக இருக்கீங்க, நான் தான் ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லி மாட்டிக்கக்கூடாதுன்னு அதை சமாளிக்க என்னால் சுத்தமாக முடியல, நான் பேசாமல் இங்கே வந்துட்டுமா அப்படின் போது, அதை மட்டும் பண்ணிடாத, சுடர் வாழ்க்கை அழிஞ்சிடும் அப்படின்னு அவங்க அம்மா மறுபடியும் சொல்லும்போது, சரிம்மா நான் அப்படி சுடர் வாழ்க்கை அழிக்க மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. நீ சும்மா டெய்லி வேணால் இங்கே வந்துட்டு போயே தவிர நிரந்தரமாக வந்துடாத அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே பாண்டியன் ஃபேமிலி, நம்மளோட பாண்டியன், ராஜி, கோமதி, பழனி இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ அவர் திட்டிகிட்டே இருக்கிறாரு, இவனை பழனியை போட்டு திட்டுறாரு, இவன் எப்போ பாரு தூங்கிட்டே இருக்காண்டி, கடைக்கு வந்து தூங்கிட்டு தாண்டி இருக்கிறான் அப்படின்றாரு. அப்புறம் யாரோ ஒருத்தர் காசு தரணும், ஒரு கஸ்டமர் காசு தரணும், போய் வாங்கிட்டு வேணா, வாங்கிட்டு கூட வராமல் இருந்தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்மளோட மீனா அண்ட் செந்தில் வந்துடுறாங்க. அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் விட்டுட்டு தான் வரும் அப்படின்றாங்க. சரி ஓகே நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ வேலைக்கு கிளம்புறாரு. நம்மளோட கடைக்கு கிளம்புறாரு பாண்டியன் அண்ட் பழனி 2 பேரும். அவங்களோட கடைக்கு கிளம்பும் போது வெளியே வரும்போது கரெக்டாக போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு இங்கே கதிர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்னது கதிரை எதுக்கு கேட்குறீங்க அப்படின் போது போலீஸ் சொல்கிறாரு, நகை திருட்டு போச்சுன்னு சொல்லியிருந்தாங்களே அது விஷயமா பேசுறதுக்கு தான் அப்படின்றாங்க. பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நகை என்ன திருட்டு போச்சு அவரையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போலீஸ் கேட்குறாரு கதிர் எங்க அப்படின் போது நம்மளோட ராஜ்யன்ட்டு, சார் இருங்க அவன் பக்கத்தில் தான் போயிருக்கா, இருங்க சார் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி கதிருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம அன்றைக்கி கேஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா கண்ணன் மேலே, அவர் போலீஸ் அதை விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கே வந்துட்டாங்க, நீ கொஞ்சம் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ கோமதி அண்ட் மீனா 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கோமதி கேட்குறாங்க, என்னடி பிரச்சனை, ஐயோ என் பையனுக்கு ஏண்டி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வருது, என் பையனை தேடி போலீஸ் வந்திருக்கு, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின் போது இவங்க ராஜி அண்ட் மீனா உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம கோமதி பார்த்தாங்க, என்னடி 2 பேரும் ஏதோ கண்ணாலே பேசிக்கிறீங்க, என்னடி பிரச்சனை அப்படின் போது இவங்க மீனா சொல்கிறாங்க, அத்தை அவள் கண்ணா இருக்கான் இல்லையா, அந்த நம்மளோட ராஜியை ஏமாற்றி நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனான் இல்லையா, அவனை ஒரு நாள் ராஜி ரோட்டில் பார்த்துருக்கா, அவனை பிடிக்கலான்னு சொல்லி துரத்திட்டு போயிருக்கா, ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அதனால இவங்க உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸும் அவனை பிடிச்சிட்டாங்க, ஆனால் நகை அவன்கிட்ட கிடையாது, அவன் எல்லாத்தையும் விற்றுட்டானா. ஸோ அந்த விஷயமா பேசுறதுக்காக தான் போலீஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின் போது, ஐயோ கண்ண விஷயமா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதிக்கு அப்படியே தலையே சுற்றுது. ஐயோ அத்தை அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து 2 மருமகளும் பிடிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.